இந்த துறையின் சார்பில் 13 பூம்புகாரில் 13 வெட்டு தீர்மானங்கள், பட்டு வளர்ச்சியில் ஒரு வெட்டு தீர்மானம் தந்திருக்கிறார்கள். ஆக என்னுடைய பதிலுரையில் அதற்கு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை. அதாவது மாநில பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப நான் சொன்னது நீங்க தப்பா எடுத்துக்கிறாதிய என்ன சொல்லணும் இல்ல, நீங்க இந்த சேர்ல யாரு இருந்தாலும் அந்த நீங்க வாபஸ் வாங்க சொல்லிட்டிய, சட்டக்குறிப்பில இருந்து நீக்கம் சொல்லியாச்சு. அதனால நீங்க அதை வருத்தம் தெரிவிச்சாச்சு, உட்காருங்க. சபாநாயகர் ஏதாவது மன வருத்தம் இருக்கா? அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சபாநாயகர் கொடுத்து மாட்டான். வருத்தம்லாம் தெரிவிக்க முடியாது. சபாநாயகருடைய அவரை கொடு சபையில் இந்த நீக்கிட்டார்ல, அப்புறம் நமக்கு சபையில் கேட்கறான் வருத்தம். அதாவது மாண்புமிகு அமைச்சர்கள் பொறுப்பை உணர்ந்து மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் பேச அமைச்சர், நமக்கு ஒரு முதல்வர் இருக்கின்றார், அவருக்கு கீழே அமைச்சராக இருக்கின்றோம். ஒவ்வொரு வார்த்தையும் மக்களிடம் செல்லும் போது அது எப்படிப்பட்ட தாக்கங்களை உருவாக்கும். சாதாரண விஷயத்துக்கு யாரோ செய்த தவறுக்கு இந்த அரசு நோக்கி அம்புகளை எய்வார்கள். அப்படியானால் நாம் எவ்வாறு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த சட்டமன்றத்துக்கு உரிய மாண்பு. ஒரு அமைச்சர் சொல்லுகும் போது நீங்கள் ஏற்கனவே 2-3 வார்த்தைகளை நான் அவை குறிப்பிலிருந்து ஏற்கனவே நீக்கிட்டேன். நீங்க அவைத்தலைவரை சொல்லும் போது நீங்க திரும்ப நான் அதை வாபஸ் வாங்கிட்டேன்னதை விட நான் அந்த பிரச்சனையை முடிச்சிட்டேன். அதுக்கு மேல் கொண்டு நான் அதை பெருசுப்படுத்தக்கோ இல்லை. அதில் முக்கிய விஷயம் என்னன்னா, இந்த சபை நாகரிகம். மாண்புமிகு அமைச்சர் வருங்காலங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசும்போது அவையில் கவனமுடன் பேச வேண்டும் என்று கேட்டு விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை 9, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மானிய கோரிக்கை 9 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 1333 கோடியே 71,63,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 92 கோடியே 14,49,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை 18 கதர் கிராம தொழில்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள், கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. கதர் கிராம தொழில்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள், கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் துறை மானிய கோரிக்கை 18 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 250 கோடியே 4,95,000 மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகை வழங்கப்படுகின்றது. மானிய கோரிக்கை 25 இயக்க உறுதிகள் குறித்த சட்டங்கள், நிர்வாகம், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. இயக்க உறுதிகள் குறித்த சட்டங்கள், நிர்வாகம், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மானிய கோரிக்கை 25 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 500. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.